ஓகே गाइस, ஒரு வழியா எல்எஸ்டி தன்னோட ஃபர்ஸ்ட் வின்ன ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு நிம்மதியா இருக்கும், அப்பாடா அப்படின்னு இருக்கும். நான் போன வீடியோல சொன்னேன், எஸ்ஆர்எச்க்கு மட்டும் பவர் ஹிட்டர்ஸ் இல்ல, எல்எஸ்டிக்கும் இருக்கானுங்க. புரன், மார்ஸ், பண்ட் இவங்க எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு. சோ அதே தான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த டோட்டல்னா அநியாயத்துக்கு கம்மி. ஒரு டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய டோட்டல் 191. எப்பா எப்படிப்பா அடிக்க போறானுங்க அப்படிலாம் இருக்கும். பட் இப்போ இதெல்லாம் வந்து சப்ப டோட்டல் 191 கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் நிக்கலஸ் பூரன்னா கிழிச்சு எடுத்துருவான் அப்படின்னு. பட் அது மட்டும் இல்ல, ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டா பவுலிங் போட்டாரு. யாருன்னா ஷாகுல் தாகூர். நல்ல வேலை ஷாகுல் தாகூருக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. நிக்கலஸ் பூரனுக்கு மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்க, நான் செம்ம டென்ஷன் ஆயிருப்பேன். இதெல்லாம் பேட்டிங் பிச் நல்லா உட்காந்து அடி அடின்னு ஈஸியா எல்லாமே அடிக்கிறானுங்க. பட் இந்த இதுலயே அவன் பவுலிங் போடுறான் அன்எக்ஸ்பெக்டட். ஷாகுல் தாகூர் எனக்கு சிஎஸ்கேல இருக்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனோட ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு பார்க்க வெறுப்பா இருக்கும், கடுப்பேத்துவான். பட் இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஷாகுல் தாகூர். ஒரு மாதிரி சைலண்டா வந்து பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சூப்பரா போடுறான் எனக்கு தெரிஞ்சுட்டு. பரவாயில்லையே. அது மட்டும் இல்ல, ரிஷப் பண்ட்டுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாம் நல்லா. அவங்க ஓனர் வந்து எதுவும் சொல்ல போறது இல்ல. ஹைதராபாத்லயே போய் அவங்களை அடிச்சிருக்கானுங்க. ஹைதராபாத கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கும் லக்னோ. அது மட்டும் இல்ல, நாளைக்கு தான் மேட்ரு எல்லாமே இருக்குது. நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அதோட ப்ரிவியூ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மேட்சோட ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நாளைக்கு யார் ஜெயிக்க போறா அப்படின்னு. என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி எஸ்ஆர்எச்க்கு வரேன். ஃபர்ஸ்டே வந்துட்டு ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சிச்சு என்னன்னா, இந்த இஷான் கிஷன் டக் அவுட் ஆனது. தலைவன் வந்துட்டு செஞ்சுரி போட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் விட்டுட்டான் போல. அது எல்லாருமே பண்ணுவானுங்க, எல்லாருமே பண்றது தானே. ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிச்சுட்டா அடுத்த மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃப்ரீ டிக்கெட். சரிப்பா, போன மேட்ச் அடிச்சிருக்காரு, இந்த மேட்ச் வந்துட்டு ஃபிளைங் கிஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், இந்த மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டு போகட்டுமே அப்படின்னு விட்டுட்டானுங்க. பட் டிராவிஸ் ஹெட் வர்மான்னு ஒருத்தன் வந்தான்ப்பா, வர்மான்னு அன்கிட் வர்மா சாவடி அடிச்சான். 5 6 அடிச்சான். சூப்பரா இல்லைண்ணா, கிளாஸ் நல்லா இல்லைண்டா. பட் ரன் அவுட், பவுலர் கையில பட்டு ரன் அவுட். பிரின்ஸ்னு ஒருத்தன் பவுலிங் போட்டாங்க. இந்த டிராவிஸ் ஹெட் விக்கெட் சூப்பரா எடுத்தான். பட் டிராவிஸ் ஹெட் நல்லா தான் இல்லைண்டா, 47 ரன்ஸ். அவனோட கேட்ச் ஒன்னு விட்டா நிக்கலஸ் பூரன். நிக்கலஸ் பூரன்னா சரியான ஃபீல்டர். நிக்கலஸ் பூரன்னா சரியான ஃபீல்டர். நிக்கலஸ் பூரன்னா அந்த மாதிரி கேட்ச்லாம் விடவே கூடாது. பட் அது வந்துட்டு அவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் இல்லை. ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஒரு 47க்கே அவுட் ஆயிட்டான். ஒருவேளை 80 எல்லாம் போயிருந்தா நிக்கலஸ் பூரன் மேலதான் ஒரு பெரிய கேஸ் ஆயிருக்கும். நிக்கலஸ் பூரன்னா எப்படிப்பட்ட ஃபீல்டர் அவன்லாம், என்னமா பிடிப்பான். போய் இந்த சப்ப கேட்ச் எல்லாம் எப்படி விடுறான்னு தெரியல. இது நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்ச் எல்லாம் விடுறது நடக்கும். பட் ஜெயிச்சதுனால எதுவும் தெரியல. தோத்துருந்தா அதான் சொல்லியிருப்பானுங்க, அப்பா அவன் பிடிக்காதனால தோத்தோம் அப்படின்னு. பட் அதுக்கு சேர்த்து வச்சு அவன் பேட்டிங்ல காமிச்சிட்டான். மற்றபடி பார்த்தோன்னா இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்துட்டு பேட்டிங் கொஞ்சம், நான் கூட இன்னைக்கு 300 அடிப்பானுங்க அப்படின்லாம் யோசிச்சேன். பட் என்னதான் இருந்தாலும் எல்எஸ்சி பேட்டிங் லைனப்பும் பயங்கரமான பேட்டிங் லைனப்பா, விடவே மாட்டானுங்க அவனுங்க எப்படியும். முன்னாடி இருந்து எஸ்ஆர்எச்க்கு வந்துச்சு, எல்எஸ்டிக்கு வந்துட்டு பேட்டிங் லைன் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. கயல் மயர்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவன்லாம் ஏன் கொடுத்தானுங்கன்னு தெரியல. கயல் மயர்ஸ், டிகாக்கு, கேஎல் ராகுல் கொஞ்சம் உருட்ட தான் செய்வான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி எப்பவுமே எல்எஸ்டி ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு என்னை பொறுத்தவரை. ஒரு செகண்ட் இருங்க, என் தொண்டை பயங்கரமா ட்ரையா இருக்கு. गाइस நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த இருமல் வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபீவர் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேட்ச் அப்போ அந்த இருமல்னா வந்து என்ன பண்ண போதோ. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஹீரோ யாருன்னா ஷாகுல் தாகூர் தான். என்ன கேட்டா சூப்பரா போட்டாங்க guys. இந்த மாதிரி பிச்சில் வந்துட்டு விக்கெட் எடுக்கிற கஷ்டம். பட் பேட் கமிங்ஸ் வந்தாரு, 3 6 அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. 191ங்கும் போதே வந்து எஸ்ஆர்எச்சோட ரேஞ்சுக்கு வந்துட்டு இதெல்லாம் கம்மி. சொல்ல போனா அவனுங்கலாம் வந்துட்டு 250 அசால்ட் அடிக்கிறவனுங்க. 191 இருக்கும் போது பாருங்களேன் ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு எப்படி ஆடுறானுங்கன்னு. வழக்கம் போல எய்டன் மார்க்கர் வந்துட்டு ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டான். எய்டன் மார்க்கர் எப்பதான் விளையாட போறான்னு தெரியல. நல்ல பேட்ஸ்மேன் தான், பட் என்னன்னு தெரியல, அடிக்கடி அவுட் ஆயிட்டே இருக்கிறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் மிச்சல் மார்ஸும் புரானும், மிச்சல் மார்ஸ் தான் அடிக்க போறான் இன்னைக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து புழக்க போறான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா புரன் சாவ அடிச்சிட்டான்பா. எவன்லாம் போடுறான்னு அடி 26 பாலுக்கு 70 அடிக்கிறான் ஒரு டைம்ல. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிசயமா இருக்கும். இப்போ வந்துட்டு மேட்ச் ஆடுறானுங்கடா சிம்பிளா. மற்றபடி பாத்தீங்கன்னா அதை விட கொடுமை என்னன்னா 2 ரன் எடுத்தா வின்னு, அதுக்கு ஒருக்கா சிஎட்டயர் டைம் அவுட் விடுறானுங்க. ஏன்டா அந்த 2 ரன் அடிக்கிறதுக்கு உனக்கு டைம் அவுட்? அநியாயம் பண்றீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. அந்த 2 நிமிஷத்துல அவன் மேட்சே முடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த 2 ரன் அடிச்சுட்டு போறான். கொடுமைடா பண்றதெல்லாம். அது மட்டும் இல்ல, இந்த ரிஷப் பண்ட் ஒரு பாலுக்கு அவுட் ஆவான்.
அது வந்துட்டு நோபால் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த டெக்னாலஜிலாம் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப பாக்குறாங்களோ எனக்கு அப்படிதான் தோணுது. வர வர இந்த ஃபேர் டெலிவரி அப்படின்றாங்க. பட் எனக்குலாம் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் பால்லாம் வந்துட்டு பக்கா நோபால் மாதிரி தான் இருக்கு. எனக்கு இங்க வந்து அடிக்கிறான், இறங்கி வந்துட்டான். பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப நோபால் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அவங்க டெக்னாலஜி எல்லாம் போட்டுட்டு இல்ல கரெக்ட் பால் அப்படின்றாங்க. வியர்டா இருக்கு. வர வர இந்த டெக்னாலஜி வந்துட்டு ரொம்ப எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. தேவையான இடத்துலனா டெக்னாலஜி யூஸ் பண்ணாம தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு ஈஸியான விக்டரி. ரிஷப் பண்ட் நிம்மதியா இருக்கும். பேட் கமிங்ஸ் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்னப்பா இது நம்ம வந்துட்டு ஒரு 300 அடிக்காட்டி நம்மள தோக்கடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ ஈஸியா முடிச்சிட்டானுங்க. எல்எஸ்டி நிம்மதியா இருக்கும். எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு செம்ம அடி விழுந்துட்டு எல்எஸ்டி ஜாலி தான். எல்எஸ்டி வந்துட்டு ஸ்ட்ராங் டீம் தான் கைஸ். ரிஷப் பண்ட் வந்துட்டு ஒரு நல்ல இதான். கொஞ்சம் சோக் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பேனிக் ஆகாம இருந்தனா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப பேனிக் ஆயிட்டான். பட் இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டான். நெக்ஸ்ட் நாளைக்கு நடக்க போற மேட்சுக்கு வரேன். அதுதான் மேட்டர்மா. நாளைக்குன்னா இன்னைக்கு ஐ மீன் இப்போதைக்கு டைம் வந்துட்டு என்ன 1 இருக்குமா, 1 ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு வர சென்னையில நடக்க போகுது. இதுவரை சென்னையில வந்து ஆர்சிபி அடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அடிக்கவே இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் எனக்கு ஏதோ ஆர்சிபி தோக்கடிச்சிருவானுங்க அப்படின்னு என்னுடைய கட் சொல்லுது. என்னுடைய கட் ஃபீலிங் வந்துட்டு சொல்லுது. த ரீசன் ஏன்னு சொல்றேன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஓத்தா கூதி எதுப்பா ஆடுவானுங்க தெரியும்ல. அப்படியும் அதாவது எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மும்பை வர்சஸ் சென்னை மட்டும்தான் ரியல் ரைவல்ரி, சிஎஸ்கே ரைவல்ரி, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபினா ஒரு பெரிய ரைவல்ரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதோ உண்மைதான். எப்பவுமே சிஎஸ்கே வந்து அடிக்கடி தோக்கடிச்சிடறாங்க. பட் போன வாட்டி நடந்துச்சு தெரியுமா பெங்களூர்ல. அப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணி ஆகணும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல. சொல்ல போனா சிஎஸ்கே தோத்துட்டா அசிங்கம். அதுதான் நான் சொல்ல வரேன். சிஎஸ்கே நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபியோட இந்த மேட்ச்ல செம அசிங்கமா போயிடும். எல்லாரும் பயங்கரமா கலாய்ப்பானுங்க. போய் ஹோம் கிரவுண்ட்ல வச்சு அடிச்சிட்டீங்களாடா அவனுங்கள. அவன் ஆர்சிபியே தோக்கடிச்சிட்டா இந்த டீம் தானடா டம்மி நீங்க அப்படின்லாம் கலாய்ப்பானுங்க. பட் எனக்கு ஏதோ ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு என்னுடைய கட் ஃபீலிங் சொல்லுது. ஐ அம் கோயிங் வித் ஆர்சிபி. சிம்பிளானது. விராட் கோலி ஃபேன் அப்படிலாம் நான் சொல்லல. நான் 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு மேட்ச் நல்லா இருக்கணும். இந்த சிஎஸ்கே தோத்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா டோனி ஃபேன்ஸ் அழுது சாவணும். அதை நான் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். அவனுங்க கதறி செவுத்துல முட்டி அழணும். அப்படியே ஏண்டா தோத்தீங்க அப்படின்னு முட்டி சாவணும். தமிழ் கமெண்ட்ரி இருக்கானுங்க தெரியுமா? தமிழ் கமெண்ட்ரி கிரிஞ்சு தாயொலிமோனுங்க. அதாவது இங்கிலீஷ் கமெண்ட்ரி தயவு செய்து பாருங்கடா. நான்லாம் ஒரு இந்த நடுவுல ஒரு 2 வருஷம் அந்த லாக்டவுன் டைம்லாம் தெரியாம மாட்டிக்கிட்டேன். பே பண்ண முடியல என்னால. இங்கிலீஷ் கமெண்ட்ரிக்கு பே பண்ண முடியல டிஷ்ல. அதனால தமிழ் கமெண்ட்ரி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க மச்சான் தமிழ் கமெண்ட்ரி மட்டும் பாத்துறாத, அப்படி சொம்பு தட்டுவானுங்க டோனிக்கு அப்படிமானுங்க. நான் நம்பல. சரி சும்மா சொல்றான்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஐயோ ஆனா அந்த 2 வருஷம் எப்பா இது தோனி அப்படின்னா இவனுங்க தமிழ் கமெண்ட்ரி உட்கார்ந்து இப்படி பண்ணிட்டு இருப்பானுங்க உட்கார்ந்து. எப்பா அந்த மாதிரி இருக்கானுங்க. சோ அதுக்காகயாவது ஆர்சிபி வந்து அடிச்சே ஆகணும். அப்படின்னு கூட இல்லடா. வேற என்னடா வேலை உங்களுக்கு? கப் அடிச்சிங்களா? 18 வருஷமா அடிக்கல, பொத்திட்டு அடிக்க வேண்டியதானே. இந்த மேட்ச் மட்டும் நான் பொதுவா சொல்லல. இந்த மேட்ச் கண்டிப்பா தோக்கடிக்கணும். சிஎஸ்கேவை தோக்கடிக்கணும். அது வேற மேட்ரு. சிஎஸ்கேவை தோக்க அடிச்சிடணும். ஏன்னா அவனுங்க ஜெயிச்சுட்டேன்னா கூட கொஞ்சம் சீனை போட்டு ஓவரா பண்ணுவானுங்க. தோனி தொடை இவ்வளவு பெருசு இருக்கு, தோனி கை இவ்வளவு பெருசு இருக்கு அப்படிமானுங்க. சிஎஸ்கேவும் தோக்கடிக்கணும், கப்பும் அடிக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வாட்டி இப்படிதான் விட்டுட்டானுங்க. சிஎஸ்கே தோக்கடிச்சேன்னு ஏதோ ஐபிஎல் டிராஃபி அடிச்ச மாதிரி விராட் கோலி எல்லாம் படுத்து உருண்டு பல்ட்டி எல்லாம் அடிச்சிட்டானுங்க. என்னடா பண்றீங்க? எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்கடா, செமிஃபைனலுக்கு வச்சுக்கோங்கடா அப்படின்னு அப்படி இருந்துச்சு. சோ பட் அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கப் அடிச்சாதான் வெயிட். ஆர்சிபியை பொறுத்தவரை நீங்க எவனை வேணாலும் அடிங்க இந்த டோர்னமெண்ட். நீ ஃபைனல்ல போய் தோத்துக்கோ, ஸ்டில் வான் அவர் ஹார்ட்ஸ், அந்த கதெல்லாம் கிடையாது. நீ ஹார்ட்டை ஜெயிச்சுக்கிட்டே இரு. இந்த சீசன்ல கப் அடிக்காட்டி ஒரு பையன் மதிக்க மாட்டான். தயவு செய்து டிராஃபி அடிச்சிருங்க. அது மட்டும் தான் கேட்கிறேன். பட் நாளைக்கு மேட்ச் கண்டிப்பா ஆர்சிபி அடிக்கணும். எனக்கு ஏதோ ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு ஆர்சிபியோட போறேன் இந்த வாட்டி. ஏன்னா எப்படி சொல்றது, எல்லாருமே கனவு காணுங்கடா அசால்ட்டா சிஎஸ்கே அடிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா. பட் போன வாட்டி அந்த ஆர்சிபி தோக்கடிக்கும் போதே நான் சொன்னேன். அந்த வீடியோ எல்லாம் இப்ப இல்ல, நான் வந்து பிரைவேட்ல போட்டுட்டேன். அதெல்லாம் போன வாட்டியே வந்து நான் ஆர்சிபி தான் சிஎஸ்கே தோக்கடிக்கும் அப்படின்னு காட்டுத்தனமா பேசியிருந்தேன். அது நடந்துருச்சு. பட் இந்த வாட்டியும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு. பட் ஹோம் டவுன்ல அடிச்சது இல்லையா சிஎஸ்கே வந்துட்டு ஹோம் டவுன்ல அடிச்சது இல்லை. ஹோம் டவுன்ல அடிக்கணும்.
எனக்கு ஏதோ அடிப்பாங்க அப்படின்னு தோணுது. புவனேஸ்வர் இருக்க மாட்டான், அது வந்துட்டு சொன்னானுங்க. பட் பாப்போம், நாளைக்கு இருந்தா நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட் இருக்கிறான், நல்ல பவுலிங் இருக்கு. இந்த சுயேஷ் சர்மான்னு ஒருத்தன் இருக்கு, அவனை பார்த்தாதான் எனக்கு மண்டையா வருது வாயில. அவன் ஒழுங்கா போட்டான்னா கிளிக் ஆகும். குருணால் பாண்டியா நல்லா போட்டான்னு ஓகே. பட் சிஎஸ்கேவும் ஈஸியா எடுத்துக்கிட முடியாது. அவனுங்க பவுலிங்ல எனக்கு பாருங்க, நூர் அகமது இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க, சூப்பரா போடுவானுங்க. அவங்க எல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. கலீல் அகமது, டே பால் டேம்பரிங்காடா பண்ற, பிக்சிங் ஏற்கனவே 2 வருஷம் உள்ள போயாச்சு, பால் டேம்பரிங் போய் அழுதுகிட்டு இருப்பீங்க குடும்பத்தோட, தெரியும்ல. மொத்த சிஎஸ்கே மஞ்சள் சட்டை ஓட்டு ஆய் பசங்க மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்க. பாப்போம் நாளைக்கு என்ன டேம்பரிங் பண்றாங்கன்னு பாப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பானுங்க தெரியும்ல. இப்ப கண்ணாடியில தெரியுது பாருங்க இந்த ரிங் லைட், இந்த மாதிரி தான் இருப்பானுங்க நாளைக்கு. கையை நீ பாக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, பாத்துருவானுங்க, மாப்பிள அப்படிமானுங்க. அப்படி மாட்டுவோ பாருடி. அந்த மாதிரி எதுவும் நடந்துடாம அந்த டேம்பரிங் பண்ற வேலை, நீ டேம்பரிங் தாண்டி பண்ண, அந்த கதையும் விடாதடா. எப்படா அப்படி நான் பார்த்து நாளைக்கு நான் ஃபுல்லா பார்க்க போறேன்டா, எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் நோட் பண்ணு. எங்க மூக்கு நோண்டுறியா, கையை எங்க வைக்கிற, சூத்துல வைக்கிறியா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே தான்டா இருப்பேன். என்னென்ன ஃப்ராடு வேலை பண்றீங்க அப்படின்னு. மஞ்சள் சட்டை போட்டா நல்லவங்களாடா நீங்களா? சோ நாளைக்கு நடக்கிற மேட்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சா நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ என்ன பொறுத்தவரை ஆர்சிபி அடிக்கிறோம். உங்களை பொறுத்தவரை நீங்க எது ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் தானே. நான் வந்துட்டு 2 பேருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியல, எந்த டீமுக்கும் சப்போர்ட் கிடையாது. என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அழணும், கதறணும் அவனுங்களாம். அப்படி ஸ்டேடியம் விட்டு வெளியே வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேல கூட எனக்கு காண்டு இல்லை. இந்த கேஷுவல் ஃபேன்ஸ் இருப்பானுங்க தெரியுமா, அந்த லாக்டவுன்ல இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா, தோனி தோனி மானுங்க தெரியுமா, அவனுங்களை பார்த்தாதான் எனக்கு அப்படியே வேர்க்குதுடா சட்டம் தான். அந்த அளவு பண்றானுங்கடா. அதாவது அழுவானுங்க உட்காந்துட்டு தோடி 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 எம்மானு அவனுங்க கத்தறணும், அப்படியே கத்தறி ஆடணும். அது நடக்கணும். எனக்கு நாளைக்கு அடிக்கணும். அதுப்பா வருவானுங்களே ஸ்டேடியம்க்கு, எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்பா, சிஎஸ்கே கிரவுண்ட்ல வச்சு அடிப்போம் ஆர்சிபி அப்படின்னு. அதை வந்துட்டு மாத்தணும். எனக்கு என்ன தெரியுமா வேணும், காமா ஆர்சிபி ஜெயிக்கணும். அதுதான் வேணும். இந்த விராட் கோலி அக்ரஷன் அதெல்லாம் வேண்டாம்டா. அதை தூக்கி குப்பையில போடுற அப்பா சாமி. இந்த அக்ரஷன் புண்டெல்லாம் ஒண்ணு காமிக்க வேண்டாம். அது வந்து கப் அடிக்கும் போது நம்ம காப்போம். இந்த கப் அடிக்கிற தருணத்துல இந்த அக்ரஷன் வருது தெரியுமா, அப்ப காமிச்சா வெயிட்டா இருக்கும். 2வது மேட்ச்ல இவனுங்களுக்கு அக்ரஷனை காமிச்சு என்னடா பண்ண போற, அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு மேட்டர் எல்லாம் காமன் கிளியரா அடிக்கணும். எனக்கு ஏதோ அண்டர்டாக ஆர்சிபி இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஜெயிச்சிருவாங்கன்ற எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு. ஏன்னு தெரியல, இந்த வாட்டி ரொம்ப எல்லாரும் ஆர்சிபி ட்ரோல் பண்றானுங்க, அதுக்காகவாது ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது சிக்குதா, டேம்பரிங் பண்ணி மாட்டுறானுங்களா, பிக்சிங் பண்ணி மாட்டுறானுங்களா, சீட்டர் பசங்க அப்படின்னு பார்ப்போம். சீட்டர்ஸ் இவனுங்க சீட்டர் தானடா. 2 வருஷம் எங்கடா போனீங்க காணாம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சீனை போட வேண்டியது. பாப்போம் யாரு வேணாலும் கப் அடிக்கலாம், இவனுங்க கப்பே அடிக்க கூடாதுடா. நான்லாம் வெறியன்டா, சிஎஸ்கே வெறியன். நான்லாம் சிஎஸ்கே வெறியன் 2015 வரை. ஐயோ அவ்வளோ வெறிடா எனக்குலாம். மைக்கர்சி, ஹைடன், ரைனா, ஆல்பி மார்க்கல், பொலிஞ்சரு, அப்படிப்பட்ட டீம் இருக்கும்போது நல்லா வெறித்தனமா பார்த்தேன்டா. டோனிலாம் எனக்கு பிடிக்கும்டா. எப்போ அந்த பிக்சிங்ல மாட்டினானுங்களோ அப்படியே உடச்சிட்டானுங்க, அப்படியே சுக்குநூறு ஆக்கிட்டானுங்க. சரி அதுதான் சுக்குநூறு ஆக்குறான்னு பார்த்தா அந்த ஃபேன்ஸ் லாக்டவுனுக்கு அதுக்கப்புறம் தோனி தான், தோனி, ஐயோ தோனி, தோனி பார்வை, தோனி முடி இருக்கு அவர் கையில அப்படின்றானுங்க. சிங்கம்ன்றானுங்க. சிங்கம் என்னைக்குடா சட்டை போட்டுச்சு, முட்டா பயலுங்களா. சோ நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொண்டை இருக்குமா, ஆர்சிபில ஜெயிச்சுட்டு வை வீடியோ எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னு தெரியல. கேமராக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருவேன்டா, அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருவேன். பயந்துராத. அந்த அளவு இருக்கும். நார்மல் ரிவ்யூவா இருக்காது, ஒரு ட்ரோலா தான் இருக்கும். இது ஒரு சிஎஸ்கே ட்ரோலா இருக்கும். எந்த மேட்சை பத்தி கவலை இல்லை. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீ ஜெயிச்சாகணும், இந்த குதினவனுக்கு ஆகணும், அதுதான் எனக்கு வேணும். ஓகே, நான் சீரியஸா சொல்றேன், ஜோக்கா சொல்லலடா. ஜோக்கை எடுத்துக்காதீங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. சிஎஸ்கே தோக்கணும்னு வேண்டிக்கோங்க. நீங்க உங்களோட யார் ஜெயிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. போட்டுட்டு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா சிஎஸ்கே, ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ஆர்சிபி அப்படின்னு போடுங்க. நாளைக்கு மேட்சை பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ போடுவோம். என்ன பண்றானுங்க ஆர்சிபி, உண்மையிலே இவனுங்க புளுத்திங்க தானா, உண்மையிலே விராட் கோலி வெயிட் தானா, அடிக்கிறானுங்களா சிஎஸ்கே அவனுங்க இடத்துல வச்சு அடிக்கிறானுங்களா, நம்ம இடத்துல அடிக்கிறானுங்களா, இல்ல சிஎஸ்கே வழக்கம் போல நீங்க தான் ஒரு ஆளாடா அப்படின்னு அடிச்சுட்டு மறுபடியும் போயிடுறானுங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video, and remember it, always be on top. Cheers.